தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனாக பார்த்துட்டு இருக்கோம். 11th கிளாஸ் ஸ்டாண்டர்ட் 11th சாப்டர் 9 பார்க்குறோம். ஏற்கனவே 8th சாப்டர் பார்த்தாச்சு, அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி 9th சாப்டர்ல பார்ட் 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவோட இந்த லெக்சரே முடியுது, ஓகேவா? இந்த சாப்டரே முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்ஸ் பார்த்துட்டு புரிஞ்சிருச்சுன்னா பிடிச்சிச்சுன்னா அப்போ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஃபைன். இப்போ நம்ம கண்டென்ட் உள்ளார போலாம். பார்ட் 11 அடிஷன் ரியாக்ஷன். ஏற்கனவே எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் விகரஸ் கண்டிஷன்ஸ், தட் இஸ் அட் a high temperature and or pressure in the presence of nickel catalyst. So in presence of nickelல high temperature or high pressureல நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். ஹைட்ரஜனேஷன் ஆஃப் பென்சின் gives cyclohexane. ஹைட்ரஜனேஷன், ஹைட்ரேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அடிஷன் ஆஃப் வாட்டர் இல்லையா? ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஈவன் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஃபைன். ஹைட்ராலிசிஸ், டீஹைட்ரேஷன், டீஹைட்ராலிசிஸ்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹைட்ரஜனேஷன் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். இஸ் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், H2 கேஸ் மட்டும் ஆட் பண்ணா இப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஹைட்ரஜனேஷன் சொல்லணும். தென் வாட் இஸ் மீன் பை ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்? ஐ மீன் வாட் வி கால்ட் அஸ் டீஹைட்ரஜனேஷன். ஃபைன். ஸோ இதை வச்சு தான் கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். காப்பர் at 573 கெல்வின். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இன் கிளாஸ் 12. ஃபைன். ஸோ இப்போ நம்ம இங்க பார்க்கலாம். நிக்கல் எடுத்துக்கிறாங்க, ஹை ப்ரெஷர் ஆர் ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றாங்க. எனக்கு 6 moles 6 ஹைட்ரஜன் ஆட்டம் வருது இல்லையா? 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் இஸ் நத்திங் பட் 6 times ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ஒரு டபுள் பாண்டையும் பிரேக் பண்ணிட்டு ஒரு கார்பன் கூடயும் ஆல்ரெடி 1 ஹைட்ரஜன் ஆர் எக்ஸிஸ்டிங், ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ இன்னொரு ஹைட்ரஜன் வந்து சேருது. ஸோ வி ஆர் கெட்டிங் சைக்ளோஹெக்சேன். சைக்ளோ, இட்ஸ் சி நாட் பி. ஓகே, சைக்ளோஹெக்சேன். ஃபைன். ஸோ இதை அடிஷன் ரியாக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அகெயின் ultraviolet, under ultraviolet light 3 chlorine molecules added to benzene to produce benzene hexachloride. ஸோ 3 moles chlorine எடுத்துக்கிறோம். அது என்ன ஆகுதுன்னா பென்சின் கூட சேர்ந்து பாருங்க எல்லா டபுள் பாண்டுமே பிரேக் ஆகிட்டு எனக்கு அடிஷன் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ வாட் வி சேட்ஸ் இன் அவர் பிகினிங், நம்மளுடைய ஸ்டார்டிங்ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த அரீன்ஸை பத்தி, அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை பத்தி படிக்கும் போது இதுல ஹைலி அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், பென்சின்ல நிறைய டபுள் பாண்ட் இருந்தாலும் கூட இது என்னதுன்னா ஹைலி ஸ்டேபிள் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னோம். அன்சாச்சுரேட்டட் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதுல இருக்காது. அடிஷன் ரியாக்ஷன் ஆர் நாட் பாசிபிள் ரேதர் தேன் சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப அதிகமா நடக்கும், பட் அடிஷன்ஸ் கம்மியா தான் நடக்கும்னு சொன்னோம். ஸோ அடிஷன் எப்பெல்லாம் நடக்கும்ன்றதை இப்ப நம்ம பாக்குறோம். ஒன்னு ஹை ஹீட்டிங் ஆர் ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சர் ஆர் ஹை ப்ரெஷர். இன்னொன்னு என்ன சொல்றாங்க? யூவி லைட் பாஸ் பண்ணும்போது. ஓகேவா? 3 chlorine molecules added to benzene to produce benzene hexachloride, C6H6Cl6, which is also known as gamoxane. Gamma hexane, that is simply called gamoxane. Is it clear? 6 chlorine இருந்துச்சுன்னா gamoxane அப்படின்னு சொல்லுவோம். Okay, so benzene hexachloride, which is simply called BHC or gamoxane. Fine. அடுத்தது combustion கொடுத்திருக்காங்க. Addition, chlorination, then combustion. When heated in air, benzene burns with a sooty flame. Hope you know aromatic compounds, unsaturated compounds, அல்லது hydrocarbons முக்கியமா. என்னது? Hydrocarbons. They always provides a sooty flame, right? Fine. And H2O, fine. C6H6 plus 15 by 2 O2. That means 7.5 what? Oxygen molecule. 7.5. We can't able to write like that. Decimal pointல நம்ம எப்பயுமே எழுத மாட்டோம்ல. 7.5 அப்படின்னு சொல்லி 7.5 நோ. அதுக்கு பதிலா என்ன எழுதுறாங்கன்னா 15/2 அப்படின்னு எழுதுறாங்க. இட்ஸ் நத்திங் பட் 7.5 ஆக்சிஜன் மாலிகுல். ஸோ இது பென்சின் கூட சேரும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா கார்பன் 6 இருக்கு. ஸோ 6 times ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, தென் ஹைட்ரஜன் 6 இருக்கு, 3 moles ஆஃப் வாட்டர் கிடைக்குது. ஜெனரல் கம்பஷன் ரியாக்ஷன் ஃபார் எனி ஹைட்ரோகார்பன் மே பி கிவன் பை த ஃபாலோயிங். ஸோ ஹைட்ரோகார்பன் அப்படின்னாலே அது சூட்டி ஃபிளேம் தான் கொடுக்கும். ஹைட்ரோகார்பன்ஸ்னாலே அது கண்டிப்பா பேர்ன் ஆச்சுன்னா, ஆக்சிஜன் கூட கம்பஷன் ஆச்சுன்னா அது என்னதான் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் தான் தெரியும் இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணணும்னா டிடெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்ற டாபிக்ல படிச்சிருப்போம். ஃபைன். ஸோ ஜெனரல் கம்பஷன் ஹைட்ரோகார்பனுக்கு கொடுத்துருக்காங்க. CXHY
plus x plus y by 4 times of O2 gives x times of CO2 plus y by 2 times of water. Fine. Hope you understand. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் y டைம்ஸ் இருக்கு. அப்போ அதுல பாதி தான் எனக்கு வாட்டர் கிடைக்கும். ஏன்னா 6 டைம்ஸ் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா 3 டைம்ஸ் தான் வாட்டர் மாலிகுல் கிடைக்கும் இல்லையா? ஃபைன். தட்ஸ் வை y by 2 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் சொல்றோம். ஆனா கார்பன் x டைம்ஸ் இருந்துச்சுன்னா x டைம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஃபைன். இங்க எனக்கு என்ன தேவை அப்படின்னா x into O2 இவ்வளவு தடவை தேவை. இங்க ஆக்சிஜன் எத்தனை தேவை? y by 2 டைம்ஸ். கரெக்டா? ஏன்னா ஆக்சிஜனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த y by 2 டைம்ஸ். ஸோ இதுக்கு தான் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இந்த மாதிரி x plus y by 4 into O2 அப்படின்னு எழுதுறோம். ஃபைன். ஓகே. 9.5.6 directive influence of your functional group in monosubstituted benzene. ஸோ ஒரு பென்சீன்ல ஒரு சப்ஸ்டிடியூட் அட்டாச் ஆயிருக்கு, அதுவும் ஃபங்க்ஷனல் குரூப்பா அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிறதுனால அந்த பென்சின் ஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்லுவோமா, டீஆக்டிவேட்டிங் குரூப் சொல்லுவோமா, அது ஆர்த்தோபேரா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்டை கொடுக்குமா, மெட்டா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்டை கொடுக்குமா? ஐதர் எலக்ட்ரோஃபிலிக்ல எப்படி நடக்கும், நியூக்ளியோஃபிலிக்ல எப்படி நடக்கும்? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், தேர் ஆர் 2 types of additions, right? ஸோ இதுல எந்த மாதிரி அடிஷன்ல, அதாவது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப் இருந்தா அது ஆர்த்தோல கொடுக்குமா, பேரால கொடுக்குமா? டீஆக்டிவேட்டிங் குரூப் இருந்தா அது மெட்டால கொடுக்குமா, கொடுக்காதா? அதே மாதிரி நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்ல ஆர்த்தோ பேராவில கொடுக்குமா, மெட்டாவில கொடுக்குமா? எந்த குரூப் இருக்கணும், ஆக்டிவேட்டிங் குரூப்பா, டீஆக்டிவேட்டிங் குரூப்பா? இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட்டிங் டீஆக்டிவேட்டிங்ன்ற வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியாம இருக்கலாம். பட் வைல் இதை கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இல்லைனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம தனியா இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுடலாம். எல்லாத்துக்கும் வீடியோ போட்டலான்றீங்க. போடுற வீடியோவே டெய்லி ஒண்ணுதான் போடுறீங்க, 2 போடுங்க 3 போடுங்கன்னா கமெண்ட்ல 2-3 பேர் சொல்றாங்க, வாட்ஸ்அப் குரூப்லயும் கூட. பட் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்றது அன்டைம்ல, நைட்ல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், அப்பார்ட் ஃப்ரம் மை ஆஃபீஸ் டைம், ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தவிர. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடா ட்ரை பண்றேன். ஓகேவா? போர்ஷன்ஸ் கவர் பண்ணவோ எல்லாத்தையும் நடத்துறதுக்கோ. அடுத்த சாப்டர் என்னன்னு கூட நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா இப்போதைக்கு ஹாலோ ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பேர். ஸோ அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். பட் நீங்க உங்களுக்கு வேற சாப்டர்ஸ் ஏதாவது நடத்தணும்னாலும் நீங்க அந்த கமெண்ட்ல சொல்லலாம். ஹை ப்ரியாரிட்டி, எந்த கமெண்ட் அதிகமா கிடைக்குதோ, எந்த சாப்டர் அதிகமா நிறைய பேர் சொல்றாங்களோ, இன்சிஸ்ட் பண்றாங்களோ அதை நம்ம எடுப்போம். அவ்வளவுதான். When monosubstituted benzene is subjected to further substitution. ஸோ என்ன சொல்றாங்க? ஃபர்தரா சப்ஸ்டிடியூஷன்ல இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு பென்சீன் இருக்கு, அதுல ஏதோ ஒரு குரூப் என்ன ஆயிருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல அட்டாச் ஆயிருக்கு. அகெயின் இங்க மறுபடியும் ஒரு சப்ஸ்டிடியூஷன் நடந்துச்சுன்னா Y2ன்ற ஒன்னு ஆட் பண்றேன், ஒரு H போயிட்டு Y எடுத்துக்கிட்டு HY போயிட்டு Y வந்து அந்த இடத்துல சேரணும். வெதர் இட் பி அட்டாச்டு இன் ஆர்த்தோ ஆர் பேரா ஆர் மெட்டா, எந்த பொசிஷன்ல அது ப்ரிஃபர் பண்ணும் அட்டாக் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இங்க சொல்லியிருக்காங்க. 3 possible di substituted products. ஒன்னே ஒன்னு சப்ஸ்டியூட்னா பிரச்சனை இல்லை. பென்சின்ல ஆல் த 6 கார்பன்ஸ் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் ஆர் சிமிலர், ரைட்? ஒரே மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால எந்த கார்பன்ல வேணா நம்ம சப்ஸ்டியூட்டட் போடலாம், மோனோ சப்ஸ்டியூட்டடுக்கு. பட் டை சப்ஸ்டியூட்டட்னு வரும்போது ஆல்ரெடி ஒன்னு சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, அதுக்கு பக்கத்திலே போடணுமா, அதுக்கு ஆப்போசிட்ல போடணுமா, இல்ல ஒன்னு விட்டு ஒன்னு போடணுமா, எந்த இடத்துல போடணும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். சோ என்ன சொல்றாங்க? 3 possible di substituted products are not formed in equal amount. 3 substituted products எனக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அந்த மூணுமே எப்படி ஃபார்ம் ஆகாதுன்னா ஈக்குவல் அமௌண்ட்ல ஃபார்ம் ஆகாது. சிலது அதிகமா இருக்கும், சிலது கம்மியா இருக்கும். 2 types of behavior are observed. இங்க நம்மளுக்கு 2 types of behavior இருக்குன்னு சொல்றாங்க. either ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ராடக்ட்ஸ் ஆர் மெட்டா ப்ராடக்ட்ஸ். ஸோ மொத்தமே 2 தான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்த்தோ பேரா இந்த ரெண்டுமே ஒரே கேட்டகரிக்குள்ளார வைக்கிறாங்க. ஓகேவா? ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது ஒரு டைப், மெட்டா ப்ராடக்ட்ன்றது இன்னொரு டைப். ஃபைன். is predominantly formed. It has also been observed that this behavior depends on the nature of the substituent. நான் ஆட் பண்ணக்கூடிய substituent அதனுடைய நேச்சரை பொறுத்தும், ஆல்ரெடி present in the benzene ring and not on the nature of the entering group. ஸோ வரக்கூடிய குரூப் எந்த மாதிரி குரூப்ன்றதை பொறுத்து ஆர்த்தோ சப்ஸ்டியூட்டடா, பேரா சப்ஸ்டியூட்டா, மெட்டா சப்ஸ்டியூட்டடான்னு முடிவு பண்ணல. ஏற்கனவே பென்சின் கூட ஒரு சப்ஸ்டியூட் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அந்த சப்ஸ்டியூட்டோடைய நேச்சர் எப்படி இருக்கு, அது எலக்ட்ரானை டொனேட் பண்ணுதா, வித்ட்ரா பண்ணுதா, இதை பொறுத்துதான் வரக்கூடிய குரூப் எந்த இடத்துல வந்து சேரணும்னு சொல்றாங்க. பட் நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் தோ ஒரு பென்சீன் இருக்கு, இங்க இப்ப இதையே எடுத்துக்கோங்க, பென்சீன் இருக்கு, இந்த எக்ஸ்ன்றது ஒரு குரூப். இந்த குரூப் பென்சீனுக்கு எலக்ட்ரானை கொடுக்கலாம் அல்லது எலக்ட்ரான் கிட்ட இருந்து பென்சீனை வாங்கலாம். either it's a electron withdrawing group or electron releasing group. ஓகேவா? இந்த இடத்துல எதுவா இருந்தாலும் சரி,
இங்க வரக்கூடிய இந்த குரூப் எலக்ட்ரோஃபைலா இருந்தா அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், நியூக்ளியோஃபைலா இருந்தா அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் தானே. சோ we can conclude that என்ன பண்ணலாம், இந்த இடத்துல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாத்தி ஆக்சுவலா they says that it has also been observed that this behavior depends on the nature of the substituent already present in the benzene ring. Benzene ringல already present ஆயிருக்கிற substituent உடைய நேச்சரை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. and not on the nature of the entering group. வரக்கூடிய குரூப்பை பொறுத்து இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா அது தப்பு, வரக்கூடிய குரூப்பை பொறுத்தும் இருக்கு. ஓகேவா? this is known as directive influence of substituents. ஓகே, இதுதான் சப்ஸ்டிடியூண்ட் உடைய டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் ஃபார் ஆர்த்தோபேரா ஆர் மெட்டா டைரக்டிவ் நேச்சர் ஆஃப் குரூப்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு பிலோ. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப்ஸ். எதெல்லாம் ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப்ஸ் பாருங்க. the groups which direct the incoming group to orthopara positions. சோ எனக்கு ஒரு குரூப் இருக்கு, பென்சின்ல அட்டாச் ஆயிருக்கிற குரூப். அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா வரக்கூடிய சப்ஸ்டிடியூண்ட, அதாவது வரக்கூடிய இன்கமிங் குரூப்பை நீங்க ஆர்த்தோல போய் சேருங்க, நீங்க பேரால போய் சேருங்க அப்படின்னு வழி சொல்லுது. ஓகேவா? அத கைட் பண்ணுது. சோ வேற எங்கேயும் மெட்டாவில சேர விடாம ஆர்த்தோல சேருங்க, பேராவில சேருங்க அப்படின்னு சொன்னுச்சுன்னா இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்றோம். இந்த பக்கம் தான் ஆர்த்தோ இருக்கு, இந்த பக்கம் தான் பேரா இருக்குன்னு டைரக்ட் பண்ணுது. ஃபைன். ஆஸ் an எக்ஸாம்பிள் அந்த குரூப் என்னன்றதை நான் சொல்றேன். லெட் us discuss the directive influence of phenolic group. சோ phenolic-ல OH அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ phenol அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல என்ன இருக்கும்? OH இருக்கும். ஆக்சிஜன் கிட்ட we know that it has 2 lone pair of electrons. So எந்தெந்த ஆட்டம் கிட்ட lone pair of electrons இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். Fine. நைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கோங்க, 15th group, it has 1 lone pair of electrons. Oxygen 16th group, it has 2 lone pair of electrons. And halogens 17th group, fluorine, chlorine, bromine, iodine இந்த மாதிரி இருக்கக்கூடிய halogens 17th group, it has a 3 lone pair of electrons. ஓகேவா? NOF, nitrogen, oxygen and fluorine family or halogen family. So they can capable to make a hydrogen bond. இங்க lone pair of electrons இருக்கு, they are act like a high electronegative elements. So they form a hydrogen bond. ஓகேவா? இன்டர்மாலிகுலர் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு இதுக்கு நடுவில் இருக்கிற பாண்ட் பத்தி பேசல. ஃபைன். இட்ஸ் ஆல்சோ இமேஜினரி டாட் பாண்ட். ஃபைன். இப்போ நம்ம கான்செப்ட் போலாம். ஒரு ஃபீனால் கூட ஆல்கஹால் குரூப், சாரி, ஒரு பென்சின் கூட ஆல்கஹால் குரூப் இருக்கு. பென்சின் கூட ஆல்கஹால் குரூப் இருக்கு. அந்த ஆல்கஹால் குரூப் ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப்னு சொல்றாங்க. அதனுடைய டைரக்ஷனை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றத நம்ம ஒரு ரெசனன்ஸ் ஹைபிரிட் ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கலாம்னு சொல்றாங்க. Phenol is resonance hybrid of following structures. So structures பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இங்க ஃபீனால் இருக்கு. அந்த ஃபீனால்ல ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் இருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல ஒரு 2 டாட், இந்த இடத்துல 2 டாட் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கால்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, தே ஆர் நாட் இன்வால்வ் இன் பாண்ட், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா ரிங்குக்கு வருது. இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் டபுள் பாண்டை மேக் பண்ணுது. அப்படி டபுள் பாண்டை மேக் பண்ணுச்சுன்னா the carbon which is attached with a hydroxyl group, இந்த ஹைட்ராக்சில் குரூப் கூட அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் என்னவா மாறிடும்? டபுள் பாண்ட் கேரக்டரா மாறுதுன்னா 1 2 3 4. if it comes double bond it becomes 5. ஆனா கார்பன் பாண்டிங் நேச்சரே டெட்ராவேலன்ட், 4 பாண்ட் தான் மேக் பண்ணணும். இங்க 5 பாண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகி இங்க வருதுன்னு சொல்றாங்க. So this position will become negative. இந்த இடம் என்ன ஆயிடுச்சு? மைனஸா மாறிடுச்சு. ஓகே, அகெயின் இந்த மைனஸ் என்ன ஆகுதுன்னா உள்ளார வருது. அப்படி வந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய கார்பனுக்கு 5 பாண்ட் ஆகும், ஏன்னா இங்க ஒரு ஹைட்ரஜனும் இருக்கும். ஓகேவா? 1 2 3 4. இந்த பாண்ட் வந்துச்சுன்னா 5. அப்போ இந்த பாண்ட் உடஞ்சி பேரா பொசிஷன் வரும், பேரா பொசிஷன் நெகட்டிவ் ஆகும். அகெயின் இது வரும்போது ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும்போது இந்த பாண்ட் உடஞ்சி அகெயின் ஆர்த்தோ பொசிஷன் மைனஸ் ஆகும். அது இங்க கொடுத்துருக்காங்க 4th one டயக்ராம். ஸோ 4க்கு அப்புறம் 5. again we will get a benzene back. phenol இருக்கிற 3 பை பாண்டும் அப்படியே தான் இருக்கு. ஓகே, பட் their positions are changed, isn't it? இங்க எங்கெல்லாம் பை பாண்ட் இருக்கோ அந்த இடத்துல இங்க பை பாண்ட் இல்ல, தெரியுதா? ஓகே, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஃபைன். மறுபடியும் இந்த பை பாண்ட் என்ன ஆகும்னா இந்த இடத்துல மூவ் ஆகும். இதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த ரெசனன்ஸ்க்கு யார் காரணம்னா பென்சின்குள்ள இருக்கிற பை பாண்ட் கண்டினியூவா கான்ஜுகேட்டட் டைன்ஸ் அல்டர்னேட்டிவா டீலோக்கலைஸ் ஆகிறதுக்கு, மூவ் ஆயிட்டே இருக்கிறதுக்கு யார் காரணம்? இந்த ஆக்சிஜன் கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் காரணம். அவங்க எலக்ட்ரானை கொடுத்ததுனால தான் இங்க ரெசனன்ஸ் ரொம்ப ஸ்பீடா நடந்துச்சு. we are getting 5 canonical structures. மொத்தம் 5 canonical structure, ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லையா? ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கு தான் இன்னொரு பேர் என்னதுன்னா canonical structure. ஃபைன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது. அப்போ
சோ ஒரு பென்சின் ரிங்ல எங்கெல்லாம் நெகட்டிவிட்டி வருது, நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் கிளவுட் வருதுன்னு பார்க்கணும். ஆர்த்தோ பொசிஷன், பேரா பொசிஷன், தென் ஆர்த்தோ. அப்ப ஆர்த்தோலயும் பேராவிலையும் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, எலக்ட்ரான் கிளவுட் இருக்குன்னா எலக்ட்ரோஃபைல் வரும்போது தே ஆர் சீக்கிங் எலக்ட்ரான்ஸ், ரைட்? வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோஃபைல்? இட் ஹேஸ் ஆல்ரெடி எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், அதுகிட்ட எலக்ட்ரான் குறைவா இருக்கு, எலக்ட்ரான் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆர்த்தோல பேராவெல்லாம் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால ஈஸியா அங்க ஒரு எலக்ட்ரோஃபைல வந்து அட்டாக் ஆக முடியும். அப்ப எலக்ட்ரோபிலிக் அடிஷன் எங்க நடக்கும்னு கேட்டா ஆர்த்தோ பேரால நடக்கும். எதுல? ஃபீனால்ல. ஓகேவா? இன்கேஸ் நான் ஒரு நியூக்ளியோஃபைல ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இது புக்ல இல்ல ஆனாலும் அதாவது இந்த லைன்ல இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன். நியூக்ளியோஃபைல், இந்த நியூக்ளியோஃபைல நான் ஆட் பண்ணனா நெகட்டிவ் நெகட்டிவ் என்னதான் இருக்கும்? ரிப்பல்ஷன் தான் இருக்கும் இல்லையா? சோ அப்ப இந்த நியூக்ளியோஃபைல நான் ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப்ல ஆட் பண்ணும்போது இட் won't get into ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷன். ஆர்த்தோலயோ பேராலயோ சேராது. ஐதர் இந்த இடத்துல எல்லாம் எலக்ட்ரான் கிளவுட் அதிகமா இருக்கு, மெட்டா பொசிஷன்ல எலக்ட்ரான் கிளவுடே இல்ல இல்லையா? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு நான் சொல்லல, பட் எலக்ட்ரான் கிளவுட் அதிகமா இல்ல, நெகட்டிவிட்டி அதிகமா இல்ல, அப்ப ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். சோ இட் டைரக்டட் டு த மெட்டா. புரியுதா? ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப் ஆல்கஹால் அப்படின்ற ஒரு குரூப் பென்சின் கூட இருக்கும்போது எலக்ட்ரோபிலிக் அடிஷன் பண்ணா அது ஆர்த்தோ பேரால சப்ஸ்டியூட் ஆகும். பட் நியூக்ளியோபிலிக் அடிஷன் பண்ணா அது மெட்டாவில சப்ஸ்டியூட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ நான் இங்க இருக்கிற பேராகிராஃப்ஸ் மட்டும் படிக்கிறேன். இட் இஸ் கிளியர் ஃப்ரம் த above resonating structure that the electron density is more on ortho and para position. எலக்ட்ரான் டென்சிட்டி எந்த இடத்துல அதிகமா இருக்குன்னு கேட்டா ஆர்த்தோலையும் பேராவிலையும் தான் அதிகமா இருக்கு. Hence the substitution takes place mainly at this position. அப்ப substitutions எங்க நடக்கும்னா இந்த பொசிஷன்ல நடக்கும்னு சொல்றாங்க. They are talking about the electrophilic substitution. ஓகேவா? Fine. However, it may be noted that minus I effect of alcohol group also operates due to which the அதாவது நெகட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் ஐன்னு சொல்லுவோம்ல. Fine. Negative inductive effect of a hydroxyl group also operates due to which the electron density on ortho para positions of the benzene ring is slightly reduced. So இது இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் காரணமாகவும் இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. பட் the overall electron density increases at this position of the ring due to resonance. பட் ஓவராலா இந்த பொசிஷன்ஸ்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா அதாவது மைனஸ் ஐ எஃபெக்ட் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப் கொஞ்சமா கம்மி பண்ணுது, பட் எலக்ட்ரான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிங்குக்கு கொடுக்கறதுனால எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுது. ஓவராலா கம்மியாகுதா அதிகமாகுதான்னு பார்த்தா அதிகமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீசஸ் அட் திஸ் பொசிஷன் ஆஃப் த ரிங் ஓவராலா பார்க்கும்போது டியூ டு எதனாலன்னு கேட்டா ரெசனன்ஸால. Therefore, hydroxyl group activates the benzene ring for the attack by, நல்லா புரிஞ்சுக்கணும், ஹைட்ராக்சில் குரூப் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப். எதனால? இட்ஸ் பென்சீன் ரிங் ஃபார் த அட்டாக் பை அண்ட் எலக்ட்ரோஃபைல். இப்போதான் அவங்க வேர்டுக்கே வராங்க. என்ன சொல்றாங்க? எலக்ட்ரோஃபைல் இ பிளஸ் அட்டாக் பண்ணும்போது, அதாவது இ பிளஸ் போய் ஒரு பென்சின் அட்டாக் பண்ணும்போது அதுல ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். இட் இஸ் வெரி குட். இட் இஸ் வெரி குட். ஓகேவா? Other examples of activating groups are, so activating group க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. amines, secondary amine, amide. அமைட்ல CO கூட கார்பனைல் கூட பாண்ட் இல்ல, NH கூட பாண்ட் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த பென்சீன் NH கூட பாண்ட்ல இருக்கும். ஃபைன். அசிட்டமைட் காம்பவுண்ட்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட். மீத்தாக்சி குரூப், மெத்தில், எத்தில், அல்கைல்ஸ் ஆக்சுவலி தே ஆர் ஆல் ஹேவிங் ஐ எஃபெக்ட், ரைட்? எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஓகே. In the case of aryl halide, suppose aromatic halide attach ஆயிருந்துச்சுன்னா halogens are moderately deactivating. ஒரு பென்சின் கூட ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்குன்னா அது மாடரேட்லி டீஆக்டிவேட்டிங் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு என்ன இருக்கும்? எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகம் இல்லையா? பிகாஸ் ஆஃப் தட் ஸ்ட்ராங் மைனஸ் ஐ எஃபெக்ட். இங்க மைனஸ் ஐ எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஓவரால் எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் த பென்சின் ரிங் டிக்ரீசஸ். பென்சின் ரிங்குடைய ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குல்ல, எலக்ட்ரான் கிளவுட், அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இட் மேக்ஸ் ஃபர்தர் சப்ஸ்டிடியூஷன் டிஃபிகல்ட். அதனால சப்ஸ்டிடியூஷன் மறுபடியும் இதுக்கு மேல நடக்கணும்னா, ஒரு குளோரின் சப்ஸ்டிடியூட் காம்பவுண்ட்ல சப்ஸ்டிடியூஷன் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. However, due to resonance, the electron density on ortho and para position is greater than that at the meta position. ஆனாலும் கூட எலக்ட்ரான் டென்சிட்டி அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஆர்த்தோலையும் பேராலையும் இருக்கிறதுனால இந்த குளோரின் மாதிரி இருக்கக்கூடிய குரூப்ஸ் இருந்துச்சுன்னா, குளோரினோ ஹாலஜன்ஸோ இருந்துச்சுன்னா இது ஸ்லைட்லி டீஆக்டிவேட்டிங், மாடரேட்லி டீஆக்டிவேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்பவும் ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஹென்ஸ் தே ஆர் ஆல்சோ ஆர்த்தோ பேரா பொசிஷன் டைரக்டிங் குரூப். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் குளோரோபென்சின்ஸ் ஆர் given below. சோ குளோரோபென்சினுக்கு இங்க ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. குளோரின் கிட்ட I already told you ஹாலஜன்ஸ்
நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின்ல ஃப்ளூரின் ஃபேமிலி ஹாலஜன் ஃபேமிலி எல்லா ஹாலஜன்ஸ் கிட்டமே என்ன இருக்கும் 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அந்த எலக்ட்ரான்ஸை ரிங்குக்கு கொடுத்து அது ஆர்த்தோ ஒன் பேரா பொசிஷனை எலக்ட்ரான் கிளவுடா மாத்துது ஓகேவா ஃபைன் மெட்டா டைரக்டிங் குரூப் எப்போ நம்மளுக்கு மெட்டா டைரக்டிங் குரூப் கிடைக்கும் ஃபைன் ஒரு நிமிஷம் ஓகே இதை சொல்லியாச்சு கார்சினோஜன்ல இருந்து சொல் the groups which direct the incoming group to meta position are called meta directing group எந்த குரூப்லாம் ஒரு பென்சின்ல அந்த குரூப் அட்டாச் ஆயிருக்கிறதுனால நான் புதுசா எலக்ட்ரோஃபைல சேர்க்கும் போது அது மெட்டா பொசிஷன்ல போய் சேருதோ அப்ப அதை நம்ம மெட்டா டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்றோம் எந்த குரூப் அந்த மாதிரி சொல்லுன்னு கேட்டா some examples of meta directing groups are NO2 nitro we called as nitronium ion NO2 plus இல்லையா fine cyanide aldehyde ketone carboxylic acid ester sulfonic acid etc so nitro cyano இது ரெண்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க மீதி இருக்கக்கூடிய எல்லாமே என்னதுன்னு பாருங்க சல்போனிக் ஆசிட் தவிர எல்லாமே கார்போனைல் காம்பவுண்ட் CHO எப்படி இருக்கும் C டபுள் பாண்ட் O H அப்படின்னு இருக்கும் கீட்டோன் எப்படி இருக்கும் C டபுள் பாண்ட் O R அப்படின்னு இருக்கும் இல்லையா ஃபைன் கார்பாக்சிலிக் ஆசிட் C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O H எஸ்டர் C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O R அப்போ எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா CO கார்போனைல் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு இந்த இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொன்னேன் கார்போனைல் அப்படின்னாலே இட்ஸ் அ டீஆக்டிவேட்டிங் குரூப் ஓகேவா எப்பயுமே கார்போனைல் எப்படி பிரியும்னா ஆக்சிஜன் மைனஸ் ஆகும் கார்பன் பிளஸ் ஆகும் பிரியும் தட்ஸ் வை திஸ் கார்பன் டேக்ஸ் த எலக்ட்ரான் ஃப்ரம் த பென்சின் பென்சின் கிட்ட இருந்து எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இது நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும் அப்ப பென்சினுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும் முன்னாடி என்னாச்சு ஆக்டிவேட்டிங் குரூப்பை ஆட் பண்ணும்போது ஆல்கஹால் அமீன் இந்த மாதிரி எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பை ஆட் பண்ணும்போது எனக்கு ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல எலக்ட்ரான் கிளவுடு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா ஆனா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப் வருது EWG எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதனால எனக்கு ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு எலக்ட்ரோஃபைல் வருதுன்னா பாசிட்டிவ் சேருமா சேராது ரிப்பல்ஷன் தான் நடக்கும் அதனாலதான் அது என்ன பண்ணுதுன்னா ஆர்த்தோலயோ பேராவிலையோ சேராம மெட்டாவில வந்து சேருதுன்னு சொல்றாங்க புரியுதா தட்ஸ் வை இட் இஸ் கால்டு மெட்டா டைரக்டிங் குரூப் பாருங்க இந்த குரூப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க நைட்ரோ சயனோ ஆல்டிகைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் எஸ்டர் சல்போனிக் ஆசிட் இன்னும் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு பட் இப்போதைக்கு எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸெட்ரான்னு கொடுத்தாங்க okay let us take the example of nitro group reduces the electron density in the benzene ring due to its strong minus I effect நைட்ரோ குரூப்க்கு மைனஸ் ஐ எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் எலக்ட்ரானை புல் பண்ணும் அதனால அது பென்சின் ரிங்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டியை கம்மி பண்ணுது ஓகே நைட்ரோபென்சின் இஸ் a resonance hybrid of the following structures so மொத்தம் 5 canonical structure alternating structure கொடுத்திருக்காங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நைட்ரஜன் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்குமா இருக்காது ஏன்னா நைட்ரஜனுக்கு மொத்தமே 3 பாண்ட் தான் இருக்கணும் பாண்ட் ஆர்டர் ஆஃப் நைட்ரஜன் இஸ் 3 ஓகேவா N2 கேஸ் இப்படிதான் இருக்கும் N ட்ரிபிள் பாண்ட் N அப்படி இல்லைன்னா நீங்க ஈவன் சைனைட் கூட எடுத்துக்கோங்க கார்பன் ட்ரிபிள் பாண்ட் N ரைட் கார்பனுக்கு 4 பாண்ட் பட் நைட்ரஜனுக்கு 3 பாண்ட் தான் நைட்ரஜனுடைய பாண்ட் ஆர்டர் 3 பட் இங்க பாருங்க பென்சின் கூட ஒரு நைட்ரஜனுக்கான பாண்டு ஆக்சிஜன் கூட டபுள் பாண்ட் இந்த பக்கம் ஒரு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் இருக்கு அப்போ இட் ஹேஸ் a 4 பாண்ட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெடிலி அவைலபிளா இருக்காது இந்த பாண்ட் உடஞ்சி ஆக்சிஜனுக்கு போச்சுன்னா ஆக்சிஜன் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ரைட் இட் பிகம் நெகட்டிவ் அப்ப நைட்ரஜனுக்கு பாண்ட் இன்னும் கம்மியா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த பாண்ட் உடஞ்சி இங்க வருது ஓகேவா ஃபைன் அப்போ இந்த இடம் என்ன ஆகுதுன்னா ஆர்த்தோ பொசிஷன் பாசிட்டிவ் ஆகுது இதை சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது பேரா பொசிஷன் பாசிட்டிவ் ஆகுது அதை சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது அகைன் ஆர்த்தோ பொசிஷன் பாசிட்டிவ் ஆகுது அகைன் நைட்ரஜன் கிட்ட ஃபார்ம் ஆன டபுள் பாண்ட் வரும்போது நியூட்ரல் ஆகுது so we are getting a resonating structures of 5 structures which indicates that ortho and para positions are electropositive sorry electron cloud இல்ல electropositive-ஆ இருக்கு ஓகேவா ஃபைன் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கு ஸோ இதனால எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ஈஸியா இங்க நடக்காது தட்ஸ் வை வி டைரக்ட் திஸ் டு மெட்டா பொசிஷன் ஆர்த்தோ பாசிட்டிவா இருக்கு பேரா பாசிட்டிவா இருக்கு மெட்டாவில் பாசிட்டிவ் இல்ல சார் மெட்டாவில் நெகட்டிவ் இல்லையே சார் ஏன் சார் போனோம்னா பாசிட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் இருக்கிற ரிப்பல்ஷனை விட நியூட்ரலா இருக்கிற ஒரு ஆட்டம்க்கும் பாசிட்டிவ்க்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் நாச்சும் அட்ராக்ஷன் இருக்கும் தே கேன் ஏபிள் டு கம்பைன் ஃபைன் in this case the overall electron density on benzene ring decreases
மேக்கிங் ஃபர்தர் சப்ஸ்டிடியூஷன் டிஃபிகல்ட். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி பென்சின்ல ரொம்ப கம்மியாகுதுன்னு சொன்னாங்க. ஏன்னா பென்சின் கிட்ட இருந்து என்ன பண்ணுது, வெளியில நைட்ரோ குரூப் பிடிச்சி எடுத்துக்கிச்சு, வெளியில எடுத்துக்கிச்சு பென்சின் டபுள் பாண்ட் கேரக்டர் எலக்ட்ரான் டென்சிட்டியை. ஓகேவா, ஃபைன். therefore these groups are also called deactivating groups. பென்சின் ரிங்குடைய எலக்ட்ரான் ரெசனன்ஸை வெளியில பிடிச்சி எடுக்கிறதுனால இது ஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்லக்கூடாது, டீஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்லணும். பென்சினுக்கு யாரெல்லாம் எலக்ட்ரானை தராங்களோ அவங்களுக்கு எல்லாம் பேர் ஆக்டிவேட்டிங் குரூப். பென்சின் கிட்ட இருந்து யாரெல்லாம் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பேர் டீஆக்டிவேட்டிங் குரூப். Fine. The electron density of ortho and para positions is comparatively less than that at meta position. எலக்ட்ரான் டென்சிட்டி ஆர்த்தோ பேரா பொசிஷன் தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் மெட்டா பொசிஷனை விட. ஏன்னா அங்கெல்லாம் எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இருக்கு, எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கும். Hence, the electrophilic attack or electrophile attacks on a comparatively electron-rich meta position, resulting in meta substitution. எலக்ட்ரான் ஓரளவுக்குனாச்சும் ஆர்த்தோ பேரால சுத்தமா இல்ல, பாசிட்டிவிட்டி இருக்கு, அதனால ஓரளவுக்குனாச்சும் இருக்கக்கூடிய மெட்டா பொசிஷன்ல போய் எலக்ட்ரோஃபைல் சேருது. அதனாலதான் நம்மளுக்கு மெட்டா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க, மெட்டா சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்டா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. புரியுதா? ஃபைன். ஸோ இப்போ ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட் எப்ப கிடைக்கும், மெட்டா சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட் எப்ப கிடைக்கும்னு தெரியணும். இது எல்லாமே எதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக்கு கொடுத்துருக்காங்க. நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்கு அவங்க சொல்லவே இல்லை, பட் இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு த எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக். எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சுன்னா, எலக்ட்ரோஃபைல் ஒரு ஆக்டிவேட்டிங் குரூப் இருக்கும்போது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும்போது ஆர்த்தோ பேரால சேரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு டீஆக்டிவேட்டிங் குரூப் இருக்கும்போது எலக்ட்ரோஃபைல் மெட்டா பொசிஷன்ல சேரும்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ஆக்டிவேட்டிங் குரூப்க்கோ டீஆக்டிவேட்டிங் குரூப்க்கோ எலக்ட்ரோஃபைல் எங்க சேருதோ அதுக்கு ஆப்போசிட்டா நியூக்ளியோஃபைல் சேரும். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஏதாவது ஒண்ணு நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், ஐ திங்க் த லாஸ்ட் ஒன் 9.6 கார்சினோஜெனிசிட்டி அண்ட் டாக்ஸிசிட்டி. டாக்ஸிக் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், என்னுடைய கிளாஸ் கூட டாக்ஸிக்கா இருக்கலாம். கார்சினோஜெனிசிட்டி, the substance which can produce cancers, right? Carcinogenic substance. ஓகே, எல்லா கலரிங் சப்ஸ்டன்ஸும் ஆக்சுவலா கார்சினோஜெனிக் தான். ஓகே, நான் இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடுவேன். அப்படி முடிக்கிறேன்னா ஒரு 5 minutes உங்களுக்கு பிளேடு போடலாம்னு நினைக்கிறேன், அட்வைஸ் பண்ணலான்னு. வாங்க, அதுக்காக இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க, இந்த டாபிக் முடிச்சுட்டு போங்க. பென்சின் அண்ட் பாலிநியூக்ளியர் ஹைட்ரோகார்பன்ஸ் கண்டெய்னிங் மோர் தென் 2 பென்சின் ரிங்ஸ். பென்சின் இல்ல பாலிநியூக்ளியர் ஹைட்ரோகார்பன்ஸ் எதையாவது எடுத்துக்கிறோம், மோர் தென் 2 பென்சின் ரிங்ஸ் இருக்கு, ஃபியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா, மோர் தென் 2 பென்சின் ரிங் ஃபியூஸ் டுகெதர் ஆர் கால்டு டாக்ஸிக். என்ன சொல்றாங்க, நாப்தலினே ஒரு டாக்ஸிக் தான், ஏன்னா 2 பென்சின் ஒன்னா சேர்ந்துருக்கு இல்லையா. ஆந்த்ரசின், பினான்த்ரின் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 3 பென்சின் ஒன்னா சேர்ந்து இருந்துச்சு, அப்ப அது எல்லாமே நம்ம டாக்ஸிக்னு சொல்லணும். அண்ட் said to possess cancer producing property. இது எல்லாத்துக்குமே கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்றாங்க. கேம்பரே நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா. கார்சினோஜெனிக். Such polynuclear hydrocarbons are formed on incomplete combustion of organic materials like tobacco, coal and petroleum. So பெட்ரோலியத்துல இருந்து தான் நம்ம கேம்பர் எடுக்கிறோம், நாப்தலின் எடுக்கிறோம், xylene, toluene, phenol இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் எடுக்கிறோம். ஃபைன். ஸோ பெட்ரோலியம், கோல் டார்ல இருந்து எடுக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், டொபாக்கோல இருந்து எடுக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆக ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன்கம்ப்ளீட்டா கம்பஷன் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால அதெல்லாமே கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. They enter into human body under various biochemical reactions and finally damage DNA and cause cancer. ரொம்ப முக்கியமான விஷயம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேன்சரை கொடுத்தா பரவாயில்ல, some of the cancers are curable nowadays, பட் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ல டிஎன்ஏவிலே என்ன ஆகுதுன்னா டேமேஜை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. சாரி, ரிப்ளிகேஷன்ல டிஎன்ஏவிலே டேமேஜை உருவாக்குது. அப்போ நம்மளுடைய ஹெரிடிட்டி, அதாவது அடுத்தடுத்த தலைமுறையே பாதிக்கும் இல்ல. ஃபைன். சம் ஆஃப் த கார்சினோஜெனிக் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ கீழே சில கார்சினோஜெனிக் ஹைட்ரோகார்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்சிஆர்டி புக்கோ டெக்ஸ்ட் புக்ஸோ, ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்டா இருந்தாலும் சரி, எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா டெக்ஸ்ட் புக்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அதிகமான பாய்சன் இருக்கக்கூடியதை ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம், அந்த ப்ராடக்ட்ஸை வாங்க மாட்டோம். அந்த ப்ராடக்ட் செல் கம்மி ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு எக்கனாமிக் கம்மியாகும், எக்கனாமிக் க்ரோத் டெவலப் இருக்காது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயத்த சொல்ல மாட்டாங்க. பட் ஏதாவது சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். 1,3-benzanthracene 1,2-benzanthracene. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடியதை ஆந்த்ரசின் சொல்லுவோம், இங்க இருக்கக்கூடியதை நம்ம ஆந்த்ரசின் சொல்லுவோம். அதுல 1,2ல இன்னொரு பென்சின் அட்டாச் ஆயிருக்கு, அதனால பென்சாந்த்ரசின் அப்படின்னு சொல்றாங்க. 3-methyl-cycloanthene அப்படின்னு சொல்றாங்க. 3-methyl-cycloanthene அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் சொல்றாங்க. இந்த காம்பவுண்டும் அதே மாதிரிதான்
ஒன் டூ பென்ஸ் பைரின் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. பைரின் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியணும், 3 பென்சின் இருக்கக்கூடியது. அதை வச்சு நம்ம சொல்லலாம் ஒன் டூ பென்ஸ் பைரின் காம்பவுண்ட். தென் 1256 டை பென்சாந்த்ரசின், இங்கேயும் இந்த இடத்துலயும் இருக்கு இல்லையா? ஃபைன். அகெயின் 910 டைமெத்தில் 12 பென்சாந்த்ரசின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியும், பென்சின்ஸ் தான் இருக்கு, ஆனா 3-4 பென்சினுக்கு மேல இருக்கு. அப்போ பாலி பென்சின் காம்பவுண்ட்ஸ், அதாவது பென்சினே நிறைய இருந்துச்சுன்னா, பாலிமெரிக் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா, அது எல்லாமே மோஸ்ட்லி கார்சினோஜெனிக்ஸ். ஓகேவா? ஃபைன், தட்ஸ் இட். இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அப்போ நான் கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அதை சொல்லட்டுமா? நான் எழுதிட்டு இருக்கேன்ல இந்த ரெட் கலர்ல, இது என்னதுன்னா லிப்ஸ்டிக் கலர்னு சொல்லலாமா? ஏன்னா சில கேர்ள்ஸ் அல்லது கேர்ள் சில்ட்ரன்ஸ், மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும் இல்லையா? கேர்ள்ஸ் ஆல்வேஸ் ஹாவ் மோர் மெச்சூரிட்டி தேன் பாய்ஸ். பட் சின்ன பசங்களுக்கு, சின்ன பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா, குழந்தைங்களுக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே என்ன பண்ணாங்கன்னா, பெரியவங்களுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லைன்னா லிப்ஸ்டிக்கை போட்டு விடுவாங்க. பட் லிப்ஸ்டிக் ஒரு லோக்கல் கம்பெனி பிராண்டட் இல்லாம லிப்ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதுல ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் ஹைஜீனா இல்லையானே தெரியாம அதை தண்ணி குடிக்கும் போது, சாப்பிடும் போது அவங்க உடம்புக்குள்ளார போகும். ஸோ இட் கிவ்ஸ் அ கேன்சர். ஆக்சுவலி லிப்ஸ்டிக்ஸ் ஆர் கலர்டு சப்ஸ்டன்ஸ், ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கலர்டு சப்ஸ்டன்ஸ் ஆர் கார்சினோஜென்ஸ், கார்சினோஜெனிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? ஸோ அதனால நீங்க லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. சார் அதை ஏன் சார் எங்ககிட்ட சொல்றீங்கன்னு கேட்காதீங்கடா. நான் பாய்ஸுக்கு சொல்லல, பாய்ஸுக்குன்னு இல்ல, யாரெல்லாம் ஈவன் பாய்ஸ் கேட்கணும். ஸ்கூல்ல ஏதாவது காம்படிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது டான்ஸ் காம்படிஷனோ ஃபேர்வெலோ ஃபெஸ்டிவல் ஏதாவது இருக்குன்னா, அந்த மாதிரி நேரத்துல சம் பீப்புள்ஸ் டூ தட், ஃபைன், பட் ப்ளீஸ் அவாய்ட் இட். ஓகே. கேசரி நிறைய பேருக்கு பிடிக்கும்ல. எனக்கு ஒரு படம் தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன? கேசரி. ஹிந்துத்துவா அப்ப நீங்க அதுக்காக சப்போர்ட் பண்றீங்களா? அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஃபைன். நான் அதெல்லாம் எதை பத்தியும் பேச வரல. தேர் இஸ் நோ பாலிடிக்ஸ் இன் ஹியர். பட் கேசரி அப்படின்றதுல கேசரி பவுடர் ஒன்று கலப்பாங்க. ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இல்லையா? அது ஆக்சுவலா பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடைய கலர் மாதிரியே இருக்கும், ரெட்டிஷ் ஆரஞ்சு. ஃபைன். ஸோ இந்த கேசரியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க பிரியாணி சாப்பிட போகும்போது பிரியாணிக்கே என்ன பண்ணுவாங்கன்னா கேசரியை சேர்ப்பாங்க. ஏன்னா அந்த கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும், எல்லாரும் வந்து சாப்பிடணும், விரும்பி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக கேசரி கலர், கேசரி பவுடரையே என்ன பண்ணுவாங்க, பிரியாணில கலப்பாங்க. சரியா? நீங்க போய் கேட்டீங்கன்னா, அண்ணா நீங்க கேசரி பவுடர் கலக்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இல்ல சார் நான் கேட்டுட்டு தான் சாப்பிட்டேன், அவங்க கலக்கலையா அப்படின்னு கேட்டா, எத்தனை பேர் சோடா மாவு கலக்குறாங்க, எத்தனை பேர் அஜினமோட்டோ கலக்குறாங்க, அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டா கலக்குறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்களே அதை சாப்பிடுறாங்க, அவங்களே அதை சாப்பிடுறாங்கன்றத பத்தி கூட கவலை இல்லை. இன்னைக்கு லைஃப் நம்ம வாழணும், இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கணும், இப்படிதான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. செல்ஃபிஷா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா இட்ஸ் கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். ஓகேவா? ஃபியூச்சரை பத்தியோ நாளைக்கு பத்தியோ லாங் டேர்ம் பத்தியோ அவங்க யோசிக்கவே இல்லை. ஜஸ்ட் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அதை மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் அவங்க ஆட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நம்புறேன். சோ வெளியில சாப்பிடக்கூடிய ஃபுட் எந்த மாதிரியான ஃபுட், அது உடம்புக்கு நல்லதா இல்லையா, ஹைஜீனா இல்லையான்றதை பார்த்து சாப்பிடுங்க. ஓகேவா? வீட்லயே கூட நீங்க ரொம்ப அட்ராக்டிவா கலர்ஃபுல்லா வேணும்னு நினைச்சு சாப்பிடாதீங்க. அது உங்க வீட்லயும் கேட்காதீங்க. இஃப் யூ இன்சிஸ்ட் தென் த பேரண்ட்ஸ் வில் டெஃபினெட்லி டூ, ரைட்? உங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ குழந்தை ஆசைப்படுது நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தருவாங்க. பட் அது எல்லாமே கெமிக்கல்ஸ், மோஸ்ட்லி கலர்டு சப்ஸ்டன்ஸ், எல்லாமே கார்சினோஜன்ஸ், மேக்கிங் ஐ மீன் இட் ப்ரொடியூஸ் கேன்சர்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைன். இல்ல நீங்க இதை பத்தியே ரிசர்ச் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இன் கேஸ் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, கெமிஸ்ட்ரியில என்னென்ன சப்ஸ்டன்ஸ்ல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு பாருங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சாலே ஒரு கடத்துல நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, முகத்துக்கு பவுடர் அடிக்க மாட்டீங்க, பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க, இல்ல எந்த ஹேர் ஆயில்ஸோ வேற எதுவும் கெமிக்கல்ஸை உங்க பாடியில இருந்து அதிகமா அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. when you come to know how many chemicals are present in each products daily we are using. டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? டெய்லி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம், சோப்போ ஷாம்போ பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ ஏதோ ஒன்று யூஸ் பண்றோம். அது எல்லாத்துலயும் எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு, அந்த கெமிக்கல்ஸ் உடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இதை நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்றதை கம்மி பண்ணுவீங்க. அதுக்காக சாப்பிடாம பட்னியா இருக்கணுமா, சாக்லேட் சாப்பிடக்கூடாதா, எனக்கு பசிக்கும் இல்ல நான் சாப்பிடக்கூடாதா, இப்படிலாம் கேட்காதீங்க. ஃபைன். ஹைஜீனான ஃபுட் இருக்கும், அதை நம்ம சாப்பிடலாம். அது பட்டிக்காட்டு தனம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, கிராமம்னு சொல்ல மாட்டாங்க. எந்த நான் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு எது நல்லதோ அதை தானே நம்ம செய்யணும். ஸோ கூழோ கஞ்சியோ குடிங்க. எந்த மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கணும்னு நேச்சர் பக்கமா வாங்க. ஓகேவா? ஃபைன். சார் ஏதோ நேச்சுரலா ஆர்கானிக் ப்ராடக்ட் செல் பண்றாரு போல, அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க.
சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஓகே ஃபைன். தேங்க்யூ ஆல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைன். பை.